வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் சேனல். இந்த வீடியோவில் குதிங்கால் வலி ஆர் பிளான்டர் ஃபேசியட்டிஸ் அதனால் என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த குதிங்கால் வலி ஆர் குதிங்கால் வாதம் சொல்லுவோம் தமிழில். அதை பேசிக்காக ரெண்டு காமன் காரணங்கள் இருக்குது. பிளான்டர் ஃபேசியட்டிஸ் ஆர் கால்கேனியல் ஸ்பர். பிளான்டர் ஃபேசியட்டிஸ்னால் என்னென்னா, நம்ம நடக்கும்போது அந்த குதிங்காலை சுற்றி கொஞ்சம் வீக்கம் மாதிரி வந்துடும். வீக்கம் வந்தோன்னா வலி வரும். ஸோ இந்த வலிக்கு எப்போ அதிகமாக இருக்குன்னா, தூங்கி எந்திரிச்சோன்னே நல்லா நைட்டு தூங்கிடுவாங்க. காலைல எந்திரிச்சோன்னா நடக்க முடியாது, டக்குன்னு மெதுவாக நடப்பாங்க. அப்புறம் நடக்க குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த காலைல தூங்கி எந்திரிச்சோன்னா வர்ற வலி தான் இதோட காமன் சிம்டம், குதிங்கால் வாதம். ஸோ இந்த குதிங்கால் வாதம்ன்றது ரீசன் அந்த குதிங்கால் இருக்க எலும்பை சுற்றி கெட்ட நீர் மாதிரி ஃபார்ம் ஆகிறது. அதுக்கு பேர் பிளான்டர் ஃபேசியட்டிஸ். சப்போஸ் அந்த குதிங்கால் வாதம் உங்களுக்கு வலி வருது, இங்கே ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலை, அப்பப்போ வலி வருது போகுது, அப்படியே லாங் டேர்ம் நிறைய நாள் விட்டிங்கன்னா அந்த நீர் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, வாதம், அதை சுற்றி போனில் கால்சியம் டெபாசிட் மாதிரி வந்துடும். கால்சியம் டெபாசிட்ன்றது ஒரு சுண்ணாம்பு சத்து ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு பேர் தான் கால்கேனியல் ஸ்பர் ஆர் குதிங்காலில் எலும்பு வளருது. நீ போய் டாக்டர் கால் வலிக்குன்னு சொன்னால் டாக்டர் எலும்பு வளருதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ, எலும்பு எப்படி வளரும்? எலும்பு வளராது. அது நீங்கள் ஓவர் ப்ரெஷர் கொடுக்குறதுனால நம்ம உடம்புல இருக்க கால்சியம் சத்து அங்கே டெபாசிட் ஆகி எலும்பு போல் ஒரு தோற்றத்தை உண்டாகுது. அதுக்கு பேர் தான் கால்கேனியல் ஸ்பர். இது ரெண்டு தான் காமன் ப்ராப்ளம். இது தவிர குதிங்கால் நம்ம நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ டெய்லி ஒரு அரை மணி நேரம் நடக்கிறீங்க, ஒரு நாள் 4 மணி நேரம் நடக்கிறீங்க, அப்படின்னா குதிங்கால் வலி வரதையும் செய்யும். ஸோ இதெல்லாம் மைனர் ரீசன்ஸ். காமனாக இந்த 2 ரீசன்ஸ் தான் குதிங்கால் வலிக்கு காரணம். ஸோ யாரெல்லாம் இதுக்கு குதிங்கால் வலினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. எனக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸில் எனக்கு ஐடியல் வெயிட் 80 கிலோ தான். ஆனால் நான் 100 கிலோ இருக்கேன். ஸோ எனக்கு ஓவர் வெயிட், என்னோடய ஹோல் வெயிட்டையும் குதிங்கால் தான் தாங்குது. அந்த மாதிரி ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு இந்த குதிங்கால் வாதம், கால்கேனியல் ரெண்டுமே ரொம்ப காமன். அப்புறம் லாங் ஸ்டாண்டிங், நிறைய நேரம் நின்றுக்கிட்டே இருக்காங்க. சில வேலைகளில் அது தவிர்க்க முடியாது. இப்போ பஸ் கண்டக்டர்லாம் இருக்காங்க, இல்லை டிராஃபிக், அவங்கெல்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படி நின்றுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த குதிங்காலில் வாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 3வது செப்பல்ஸ். பார்த்திங்கன்னா ஹை ஹீல்ஸ்லாம் போடுறாங்க லேடிஸ், உயரத்துக்கு அதிகப்படுத்துறதுக்காக ஹீல்ஸ் நிறைய போடுறாங்க. ஹீல்ஸ் நிறைய போடும்போது என்ன ஆகுன்னா, பாதத்தோட முன்பகுதி கீழே இருக்குது, பின்பகுதி மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால குதிங்காலில் இந்த வாதமும் வரலாம், ஸ்பர்ரும் வரலாம், ரெண்டுமே வரலாம். ஸோ அந்த செப்பல் போடுறது, ஹீல்ஸ் இல்லாமையே நார்மல் செருப்பு போடுறோம். ஈவன் ஜென்ஸு கூட நார்மல் செருப்பு போடுறாங்க. அந்த செருப்பு சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாக கல் மாதிரி இருக்கும், ஃபர்மாக ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி ஹார்டான செருப்பை நிறைய நாள் போடுறது. இப்போ ஷூ போடுறாங்க, ஷூ போடும்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷர் அதிகமாகிறதுனாலையும் இந்த குதிங்கால் வலி வரலாம். ஸோ இந்த 4 ப்ராப்ளமும் குதிங்கால் வலி காரணமாக இருக்குது. பட் அதை நம்ம எதனால் வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அடுத்து சில டெஸ்ட்டுகள் தான் பண்ணணும். சில பேர் சுகர் இருக்கவங்களுக்கு கூட இந்த குதிங்கால் வலி ரொம்ப காமன். ஸோ பிளட் டெஸ்ட்டில் சுகர் பார்க்கலாம். இன்னொன்று எலும்பு வளருதான்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நான் சொன்னாலே அந்த குதிங்கால் எலும்பு வளருது நல்லா தெரியும். ரொம்ப நீர் அதிகமாக இருக்கவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணால் அந்த நீர் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி தெரியும். இது 3 டெஸ்ட்டுகள். இந்த டெஸ்ட்டுகளில் பார்த்து என்ன நோயினாலும் இந்த குதிங்கால் வலி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு. இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நான் ஏர்லியிலே சொன்னது மாதிரி தூங்கி எந்திரிச்சோன்னா அதிகமான வலி. இங்கே நாள்பட என்னென்னா தொடர்ந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். உட்காந்தா எந்திரிக்க முடியாது, அப்புறம் நடக்க குறைஞ்சிடும். படுத்து திரும்பும்போது வலிக்கும், அப்புறம் நடக்க குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த வலி வரும்போது ஆரம்பிச்சு பார்க்காம தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு. ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ். இப்போ உங்களுக்கு மொத்தமே ஒரு மாதம் தான் குதிங்கால் வலி இருக்குது அப்படின்னா, டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ரே பார்த்துட்டு மைல்டாக இருக்கும்போது அவங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டேப்லெட் இருக்குது. அந்த குதிங்காலில் இருக்க நீர் குறைய மாதிரி, பெயின் கில்லர் மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டேப்லெட்ஸ் இருக்குது. அந்த டேப்லெட் கொடுத்துட்டு உங்களுக்கான செருப்பு மாற்றி கொடுத்துருவாங்க. 2 விதமான டைப் செருப்பு இருக்குது, எம்சிஆர், எம்சிபி, மைக்ரோ செல்லர் ரப்பர். அதாவது அந்த செப்பலர் என்னென்னா, அந்த செப்பல் வெரி சாஃப்ட். குதிங்கால் அமுங்கினா கூட அந்த இடத்துல ப்ரெஷர் இருக்காது. அந்த மாதிரி சாஃப்டான செருப்பு எழுதி கொடுப்பாங்க. உங்களோட காலை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி செப்பல் எழுதி கொடுப்பாங்க. அந்த செப்பல் 2 ஜோடி வாங்கிக்கணும். ஸோ சப்போஸ் இந்த வாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கவங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு செருப்பு, வெளியே ஒரு செருப்பு, அந்த 2 ஜோடி செருப்பு போடணும். வெறுங்காலோடு நடக்கக்கூடாது. வெளியே நடக்கும்போது கல் குத்தாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு
மாத்திரைகள் இதெல்லாம் ஒரு 3 to 4 வீக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த குதிங்கால் வலி நல்லா குறைஞ்சிரும். பட் நீங்கள் 1 மாதத்தில் காமிக்கல, 3 மாதம் 6 மாதம் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மாத்திரை முதல்ல குறையலைன்னா நமக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஃபிசியோதெரப்பி இருக்குது. ஃபிசியோதெரப்பி என்னென்னா அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு சொல்லி அந்த குதிங்காலை சுற்றி ஸ்கேன் மாதிரி பண்ணி உள்ளே இருக்க வீக்கத்தை குறைப்பாங்க. அது கூட நம்ம அந்த செப்பல் மாத்திரையெல்லாம் சாப்பிட்லாம். அந்த ஃபிசியோதெரப்பின்றது ஒரு 10லேருந்து 15 நாள் தொடர்ந்து பண்ணணும். 1 நாள் 2 நாள் அது ரொம்ப எஃபெக்ட் இருக்காது. 15 நாள் தொடர்ந்து பண்ணி நான் சொன்ன மாதிரி உள்ளே இருக்க நீரை குறைச்சிட்டிங்கன்னா அந்த எலும்பு வளர்ந்தது கூட நல்லா குறைஞ்சிடும். ஈவன் வலி நல்லா குறைஞ்சிட்டா கூட லாங் டேர்மில் நீங்கள் தொடர்ந்து அதே செருப்பு தான் போடணும். என்னென்ன காரணங்களால் இப்போ சப்போஸ் ஓவர் வெயிட்டாக இருக்கேன், வெயிட்டை குறைக்கணும், வாக்கிங் போகணும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா திரும்பி வலி வராது. இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, உங்களுக்கு மாத்திரை வந்து சாப்பிட்டு குறையல, ஃபிசியோதெரப்பி பண்ணியும் குறையல அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டாக்டர் வந்து அந்த குதிங்கால் எலும்பு வளர்கிற இடத்துலையே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இருக்குது, டெபமெட ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், அந்த இடத்துல மரத்து போகிற இன்ஜெக்ஷன் போட்டு டைரெக்டாக எலும்பு மேலேயே போடுவாங்க. பட் எலும்பு மேலேயே போடுறாங்களா, ஐயோ வலிக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வலி குறையிறதுக்கான மரத்து போகிற மருந்து அந்த இடத்துல கொடுத்து வலி நல்லா மரத்து போனதுக்கப்புறம் அந்த எலும்புலேயே போடலாம். அந்த எலும்புலேயே போட்டோன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து குறைய வலி நல்லா குறைஞ்சிரும். ஈவன் அந்த எலும்பு வளர்ந்தது அது அப்படியே தான் இருக்கும், பட் வலி நல்லா குறைஞ்சிரும். நீங்கள் அதுக்கப்புறம் செப்பல் போட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லை இன்னும் ரொம்ப எலும்பு வளர்ந்து போச்சு, வருஷக்கணக்கில் வச்சுருக்கீங்க, 3 வருஷம் 4 வருஷம் வச்சுட்டு இருக்கீங்க, சரியே ஆக மாட்டுது அப்படின்னா நமக்கு சர்ஜரி இருக்குது. சர்ஜரின்றது ரொம்ப ரொம்ப ரேர். என்ன பண்ணணும்னா மயக்க மருந்து கொடுத்து அந்த வளர்ந்த எலும்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ் போடுவோம். அதுவும் சர்ஜரி மைனர் சர்ஜரி தான், பட் ஆனால் சர்ஜரின்றது அனஸ்தியா கொடுத்து பண்ணணும். ஸோ இது வந்து சர்ஜரி லாங் டேர்ம். நீங்கள் பார்க்காமே விட்டு ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிவிட்டு முடியாமல் போனால் தான் டாக்டர் சர்ஜரி சொல்லுவாங்க. நீங்கள் உடனே டாக்டர் போனோன்னா ஆப்ரேஷன் சொல்லிட்டாரு, நீங்கள் சீக்கிரம் வந்தால் சீக்கிரம் சரியாக இருக்கும், அதை விட்டு லேட்டு வர்றதுனால நம்ம சர்ஜரியில் கொண்டு போய் விடுறோம். இதுதான் 4 ஆப்ஷன். மாத்திரை மருந்து, செப்பல்ஸ், 2வது போனீங்கன்னா ஃபிசியோதெரப்பி, 3வது வந்து இன்ஜெக்ஷன், முட்டி இன்ஜெக்ஷன், 4வது ஆப்ரேஷன். இதில் எது வேணுன்றதை நீங்களே முடிவு பண்ணணும். எந்த வியாதியுமே ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம் எனி வியாதி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே டாக்டரில் அதுக்கான டாக்டர் இதுக்கு வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர் போய் காமிக்கணும். அவங்க ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் சர்ஜரி லெவலுக்கு போகாது, மாத்திரை முதலே குணப்படுத்திடலாம். இதை பற்றி இன்னும் மேலே உங்களுக்கு ஏதோ விவரங்கள் வேணும் அப்படின்னா நம்ம கிளினிக்கை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.